ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா கொண்டக்கடலை கீரையை வச்சு ஒரு ரெசிபி. கொண்டக்கடலை கீரை கூட்டு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டக்கடலை கீரை. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, நான் ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன், அதுலேயும் போய் பார்த்துக்கோங்க. கீரையை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு செய்கிறதுக்கு 2 பச்சை மிளகா காரமாக இருக்கிறத எடுத்துருக்கேன். 6 பல்லு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். ஸோ கீரை வந்து பார்த்திங்க அப்படின்னா முருங்கைக்கீரை நம்ம எப்படி ஆஞ்சிப்போமோ அதே மாதிரி இந்த கீரை ஆஞ்சிக்கணும். ஸோ கீரை வந்து இலை வந்து குட்டி குட்டியாக இருக்கும். முருங்கைக்கீரை இலை கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் இந்த கீரை வந்து இலை வந்து குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ இதை நம்ம செய்கிற ப்ராசஸ் பார்க்கலாம். இது நம்ம ஒரு மசாலா அரைச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு 1/4 ஸ்பூன் ஜீரகம், தென் உரித்து வச்சுருக்க பூண்டு பல், அப்புறம் மிளகா உடச்சி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிளகா வந்து நல்லா காரமாக இருக்கிறதுனால இந்த கீரைக்கு 2 மிளகா எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது மாதிரி குறப்பாக அரைச்சிக்கோங்க, நைஸாக அரைக்க வேண்டாம். தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, அதே மாதிரி கொஞ்சம் அதிகமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஸோ ஜீரகம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதுவும் டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களுக்கு கடுகும் ஜீரகமும் பொரிஞ்சதும் கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா வந்து பச்சை வாடை போகணும், தென் கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. அது வதங்குறதுக்குள்ளே நம்ம இங்கிட்டு நிலக்கடலை ஒரு பவுட்ரு பண்ணிடலாம். ஸோ பவுடர்னு சொல்கிறத விட குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். வறுத்த நிலக்கடலை தோல் உரிக்க வேணாம். இது அப்படியே நம்ம வந்து ஒரு பல்ஸ் மோடில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 தடவை இல்லை ஒரு 3 தடவை பல்ஸ் மோடு விட்டிங்கன்னா நமக்கு வேணுங்கிற ஸ்டேஜ் வந்துடும். ஸோ இது மாதிரி குறப்பாக அரைச்சிக்கோங்க. நம்ம வந்து பருப்பெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் இந்த நிலக்கடலை வந்து இது மாதிரி அங்கங்கே 1-2மா நமக்கு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு கடித்து சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ மசாலா வந்து கோல்டன் கலருக்கு வதங்கியாச்சு. இப்போ அந்த கீரையை வந்து சேர்த்துக்கோங்க. கீரை வந்து நல்லாவே கையில் ஒட்டும் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி குட்டியாக இருக்கிறதுனால. அதனால் வந்து நீங்கள் எல்லாமே கீரையை சேர்த்துக்கோங்க. ஒட்டுதேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஒரு மாதிரி சங்கோஜமாக நினச்சிக்க வேண்டாம். அதையும் நான் வந்து முன்கூட்டியே சொல்லிடுறேன். முருங்கைக்கீரை வந்து நமக்கு கையில் ஒட்டுமோ அது மாதிரி தான் இந்த கீரையும் ஒட்டும். ஸோ அதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த மசாலாவோட அந்த பச்சை வாடை போகணும் கீரையோடது. ஸோ அதை வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கீரை வந்து உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக வேணும்னு நினச்சிங்கன்னா லிமிட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ ஒரு சிலருக்கு கீரை வந்து ட்ரையாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் அந்த ஈரத்தன்மை இருந்தால் பிடிக்கும். ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீரை ட்ரையாக இருந்தால் பிடிக்காது, கொஞ்சம் வந்து அந்த ஈரத்தன்மை இருக்கணும். அதனால் கொஞ்சம் நான் தண்ணி அதிகமாக சேர்த்துருக்கேன். இந்த கீரை வெந்து வரணும். அதே மாதிரி அந்த நிலக்கடலை அரைச்சி வச்சுருக்கோம்ல அதுவும் நமக்கு வெந்து வரணும். ஸோ டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சிருக்கோம் பார்த்திங்களா நிலக்கடலை, அதையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அது எப்போ சேர்க்கணும் அப்படின்னா இது மாதிரி கொதித்து வர டைமில் நீங்கள் அந்த நிலக்கடலையே சேர்த்துக்கோங்க. ஸோ அரைச்சிருக்க எல்லாமே சேர்க்க வேண்டாம், பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கீரை எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணதுமே இது மாதிரி நமக்கு தெரியும், போதுமா பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு வேணுங்கிறத சேர்த்துட்டு மிச்சம் இருந்ததுன்னா அதை அப்படியே வச்சுக்கோங்க. மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா நிலக்கடலை பொடி வந்து நாங்கள் அரைச்சி எப்போதுமே ஸ்டாக் வச்சுப்போம். பட் ஆனால் இந்த கீரைக்கு வந்து குறப்பாக வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம கடலையை வந்து வறுத்து அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ அதனால் மகாராஷ்டிராவில் பார்த்திங்க அப்படின்னா எல்லார் வீட்லேயும் நிலக்கடலை பொடியும் ஸ்டாக் இருக்கும், நிலக்கடலையும் வறுத்து ஸ்டாக்காக இருக்கும். ஸோ இது மாதிரி கொஞ்சம் பச்சையாகவும் வச்சுப்பாங்க வீட்டில். எப்போதுமே ஏதாவது செய்கிறதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இது மாதிரி நல்லா கொதித்து வரும், அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இல்லைனா அந்த நிலக்கடலை வந்து சைடில் ஒட்டிக்கும். நீங்கள் கிளறாமல் விட்டிங்கன்னா மூடி போட்டு வேக வைக்காமல் ஃபுல் ஃப்ளேம்லேயே இது மாதிரி கொஞ்சம் வந்து நல்லாவே வேக விட்டு எடுத்திங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். உங்களுக்கு தண்ணி நமக்கு நல்லா சுண்டு வந்துடும். அந்த நிலக்கடலை கீரை எல்லாமே பர்ஃபெக்டாக வெந்து வந்துடும். ஸோ இதுதான் இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கீரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, சோளமாவு ரொட்டி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான ரெசிபி, எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்க முதற்கொண்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.